காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. பொதுவாகவே உளவு அமைப்பொன்றின் சீர்திறனை அளவீடு செய்கின்ற அளவுகோல் எதுவும் கிடையாது. அமெரிக்காவினுடைய CIA, இஸ்ரேலினுடைய மொசாட், சீனாவினுடைய MSS, ரஷ்யாவினுடைய SVR, பிரித்தானியாவினுடைய MI6 இது போன்ற உளவு அமைப்புகள் தான் உலக மட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த உளவு அமைப்புகளாக போரியல் வல்லுநர்கள் கூறி வருகின்றார்கள். அதில் அமெரிக்காவினுடைய CIAக்கு அடுத்த படி நிலையில் இருக்கின்ற இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பை தான் சர்வதேச போரியல் வல்லுநர்கள் இரண்டாவதாக படிநிலைப்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேலினுடைய உளவு அமைப்புகள் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாகவே திரட்டப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் தான் எந்த ஒரு புலனாய்வு செயற்பாடுகளும் நடைபெறுவது வழக்கம். திரட்டப்படுகின்ற தகவல்கள் எந்த அளவுக்கு காத்திரமானவைகளாக அக்யூரேட்டாக இருக்கின்றனவோ அந்த அளவுக்கு ஒரு புலனாய்வு செயற்பாடுகள் அக்யூரேட்டாக காத்திரமானதாக வெற்றிகரமானதாக அமையும் என்று கூறுகின்றார்கள். சரி, உங்களுடைய சிந்தனைக்கு ஒரு கேள்வி. இஸ்ரேலிய உளவு கட்டமைப்புகள் நாளொன்றிற்கு எத்தனை தகவல்களை திரட்டுகின்றன? நீங்கள் கூறுங்கள். 1000 தகவல்கள், 10,000 தகவல்கள், 50,000 தகவல்கள்? வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். இந்த பெண்ணின் பெயர் டனா ரோசன்டல். களங்கள் பல கண்ட முன்னாள் மொசாட் உளவாளி. இஸ்ரேலின் மொசாட் பணியகம் ஒன்றில் அவரை சந்தித்து பேசிய போது ஒரு நாளைக்கு சராசரியாக 9 மில்லியன் தகவல்கள் இஸ்ரேலிய உளவு அமைப்புகளால் திரட்டப்பட்டு வருவதாக டனா கூறினார். The Interior Service collect information. Somebody knows here can say a number of the big data. How many pieces of information we receive daily? Daily, how many pieces of information we receive daily? 9 million. And the research unit that work with it is calling, analyze, and arriving to conclusion. உண்மையிலேயே இது மிகவும் கடினமான ஒரு பணி. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு சற்று குறைவான தகவல்களை ஒவ்வொரு நாளும் திரட்டுவது என்பதோ, அந்த தகவல்களை அலசி ஆராய்வது என்பதோ, திரட்டப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்து தமது உளவுச் செயற்பாடுகளை முன்னெடுப்பது என்பதோ ஒன்றும் லேசான காரியமல்ல. ஆனால் அப்படியான செயற்பாடுகள் தான் இஸ்ரேலிய உளவு அமைப்புகள் இன்று அளப்பரிய சாதனைகளை செய்வதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. இஸ்ரேலின் எதிரிகள் இந்த நொடியில் எங்கிருப்பார்கள், என்ன செய்து கொண்டிருப்பார்கள், அடுத்ததாக எங்கு நகரப் போகின்றார்கள் என்பதும், யார் யார் ஈரானின் அணு விஞ்ஞானிகள், அவர்கள் எங்கெங்கு வாழ்கின்றார்கள், ஈரான் எந்தெந்த இடங்களில் தனது ஏவுகணைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றது என்பது வரையிலான அனைத்து தகவல்களும் அச்சொட்டாக இஸ்ரேலிய உளவுப் பிரிவுகளுக்கு தெரிந்திருந்ததால் தான் மிகப்பெரிய புலனாய்வு சாதனைகளை அவர்களால் நிகழ்த்தக்கூடியதாக இருந்திருக்கின்றது. இதுபோன்ற தகவல் திரட்டல்களை கச்சிதமாக அவர்கள் செய்து கொண்டிருப்பதனால் தான் சக்தி வாய்ந்த அவர்களின் எதிரிகள் பலரது சதி முயற்சிகளில் இருந்து தமது தேசத்தை அவர்களால் காப்பாற்றக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலின் உளவுப் பிரிவு என்றதும் மொசாட் என்ற பெயரே முதன்மைப்படுத்தப்பட்டு வந்தாலும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் அங்கு 3 பிரதானமான உளவுப் பிரிவுகள் செயற்பட்டு வருகின்றன. முதலாவது இஸ்ரேலின் இராணுவ புலனாய்வு பிரிவு, அதாவது இஸ்ரேலி மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ். இரண்டாவது ஷின் பெட், இது இஸ்ரேலின் உள்ளக புலனாய்வு பிரிவு. மூன்றாவது மொசாட், இது இஸ்ரேலின் சர்வதேச புலனாய்வு பிரிவு. இஸ்ரேலி மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ், அதாவது இஸ்ரேலிய ராணுவ புலனாய்வு பிரிவை அமான் என்கின்ற பெயரில் அழைப்பார்கள். இஸ்ரேலிய ராணுவ விவகாரங்கள் சம்பந்தப்பட்ட புலனாய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற இந்த அமான் பிரிவுதான் இஸ்ரேலில் செயற்படுகின்ற புலனாய்வு பிரிவுகளில் பெரியது என்று கூறப்படுகின்றது.
இஸ்ரேலின் இந்த ராணுவ புலனாய்வு பிரிவில் 15 உப பிரிவுகள் இருக்கின்றன. இதில் யூனிட் 8200 என்கின்ற பிரிவு சிக்னல் இன்டெலிஜென்ஸ், அதாவது எதிரிகளின் பரிவர்த்தனைகளை இடைமறித்து ஒட்டு கேட்டு அவற்றில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளும்படியாக செயற்படுகின்ற ஒரு பிரிவு. இஸ்ரேலில் செயற்படுகின்ற புலனாய்வு பிரிவுகளில் மிக சக்தி வாய்ந்ததும் மிக முக்கியமானதுமான ஒரு பிரிவு என்று இந்த யூனிட் 8200 பிரிவை கூறுகின்றார்கள். ஹமாஸின் அக்டோபர் 7 தாக்குதல் பற்றிய எச்சரிக்கையை ஹமாஸின் தொலைத்தொடர்பு பரிவர்த்தனைகளை அடிப்படையாக வைத்து இந்த பிரிவு முன்னெச்சரிக்கை விடுத்திருந்ததாகவும், தமது இராணுவ பலம் மீது கொண்ட அபரிதமான நம்பிக்கை காரணமாக இஸ்ரேலிய படைத்துறை தலைமை அதனை உதாசீனம் செய்துவிட்டதாகவும், அந்த விடயம் தொடர்பான விசாரணைகள் இன்று வரை அங்கு தொடர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூட செய்திகள் தெரிவிக்கின்றன. ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதர்கள் மூலம் திரட்டப்படுகின்ற தகவல்களுக்காக வென்று செயற்பட்டு வருகின்ற பிரிவின் பெயர் யூனிட் 504. இப்படி ரகசிய தொழில்நுட்பங்களுக்காக, இராணுவத்திற்குள்ளேயே உளவு வேலைகளை பார்ப்பதற்காக, இராணுவ அதிகாரிகளை கண்காணிப்பதற்காக, சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளிடம் இருந்து ரகசிய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காகவென்று 15க்கும் மேற்பட்ட உபபிரிவுகள் இஸ்ரேலிய இராணுவ புலனாய்வு பிரிவில் செயற்பட்டு வருகின்றன. ஷின்பெட் என்பது இஸ்ரேலின் உள்ளக புலனாய்வு பிரிவு. இதனை ஷபக் என்று அழைக்கின்றார்கள் இஸ்ரேலியர்கள். இஸ்ரேலுக்குள்ளே புலனாய்வு பணிகளில் ஈடுபடுவது இந்த பிரிவுதான். பலஸ்தீனத்திற்குள்ளே புலனாய்வு மற்றும் சதி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதும் இந்த ஷின்பெட் தான். காசாவிலும் மேற்கு கரையிலும் பலஸ்தீன பிரமுகர்கள் மீது அடிக்கடி தாக்குதல்களை மேற்கொள்ளுவது, அவர்களை படுகொலை செய்வது எல்லாமே இந்த ஷின்பெட் தான். இந்த ஷின்பெத்தில் தி அரப் டிபார்ட்மெண்ட், தி இஸ்ரேலியன் ஃபாரின் டிபார்ட்மெண்ட், தி புரொடெக்டிவ் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் என்று 3 உப பிரிவுகள் இருக்கின்றன. ஷின்பெத்தில் உள்ள அரப் டிபார்ட்மெண்ட் தான் பலஸ்தீன விவகாரங்களை கையாளுவது. ஃபாரினர்ஸ் டிபார்ட்மெண்ட் என்பது இஸ்ரேலுக்குள்ளே புலனாய்வு செயற்பாடுகளில் ஈடுபடுவது. உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற பணிகளை மேற்கொள்ளுகின்ற பிரிவுதான் ஷின்பெத்தின் புரொடெக்டிவ் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட். தூதரக அதிகாரிகள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இஸ்ரேலிய உயரதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவதெல்லாம் இந்த உபபிரிவின் பணி. கைதிகளை சித்திரவதை செய்து உண்மைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற அமைப்பும் இந்த ஷின்பெத் என்றுதான் கூறப்படுகின்றது. மொசாடுக்கு நிகரான மிகவும் செயற்பாட்டு திறன் கொண்ட ஒரு புலனாய்வு அமைப்பு தான் இந்த ஷின்பெத். இன்று மொசாடின் சாதனை என்று பலரும் நினைத்துக் கொண்டிருக்கின்ற பல புலனாய்வு பெறுபேறுகள் உண்மையிலேயே இஸ்ரேலின் இந்த ஷின்பெத் பிரிவினராலேயே மேற்கொள்ளப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எமது நேயர்கள் விரும்பினால் இஸ்ரேலின் இந்த ஷின்பெத்தின் புலனாய்வு நடவடிக்கைகள் சிலவற்றை உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் எதிர்வரும் காலங்களில் கொண்டு வர முடியும். இந்த நிகழ்ச்சியின் பின்னூட்டத்தில் உங்களது விருப்பத்தை பதிவிட்டால் முடியுமானவரை ஒரு உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் ஷின்பெத் பற்றிய தகவல்களை திரட்டித் தருவதற்கு முயல்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற உளவு அமைப்பு இஸ்ரேலின் மொசாட். மொசாடின் ஹிப்ரு விரிவாக்கம் ஹா மொசாட் லி மொடியின் ஊலே தஃப்கிடிம் மெயூஹடிம். ஆங்கிலத்தில் இதனை கூறுவதானால் தி இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் என்று கூறலாம். இஸ்ரேலின் சர்வதேச புலனாய்வு அமைப்பு தான் மொசாட். புலனாய்வு தகவல்களை திரட்டுவது, சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது, பயங்கரவாதத்திற்கு எதிராக செயற்படுவது, இவைகள்தான் மொசாடின் பிரதான செயற்பாடுகள். உலக அளவிலுள்ள மிகப்பெரிய புலனாய்வு கட்டமைப்புகளுள் மொசாடும் ஒன்று என்று கூறுகின்றார்கள் சர்வதேச போரியல் வல்லுநர்கள். சுமார் 7000 உளவாளிகள் மொசாடில் செயற்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த மொசாடின் செயற்பாடுகளுக்கு மாத்திரம் வருடம் ஒன்றிற்கு சுமார் $2.73 பில்லியன் ஒதுக்குகின்ற அளவுக்கு மிகப்பெரிய செயற்பாட்டு விஸ்தீரணம் கொண்ட ஒரு புலனாய்வு கட்டமைப்பு தான் இந்த மொசாட். பைபிளின் நீதிமொழிகள் புத்தகத்தின் 11வது அதிகாரம் 14வது வசனம்தான் மொசாடின் மகுட வாக்கியம். அந்த வாக்கியத்தின் அர்த்தம் இதுதான்:
பலவீனமான தலைவர்களை உடைய நாடு வீழ்ந்து போகும். ஆனால் பல நல்ல ஆலோசனையை உடையவர்கள் நாட்டை காப்பாற்றுகின்றார்கள். நீதிமொழிகளில் உள்ள இந்த வசனம்தான் மொசாடின் செயற்பாட்டு வாக்கியம். ஆரம்பத்தில் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் உள்ள நல்லோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஏன் கிடைக்கும் என்ற வாக்கியம்தான் மொசாடின் மகுட வாக்கியமாக இருந்தது. அதன் பின்னர் நீதிமொழிகள் 11:14 உள்ள வாக்கியத்தை அவர்கள் தமது மகுட வாக்கியமாக்கிக் கொண்டுள்ளார்கள். மொசாடின் உட்பிரிவில் செயற்படுகின்றவர்கள் வேறு வேறு பேர்களில் அழைக்கப்பட்டு வருகின்றார்கள். மொசாடின் புலனாய்வு அதிகாரிகளை கட்சா என்ற பெயரிலும், படுகொலைகள் போன்ற சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற பயிற்சப்பட்ட உளவாளிகளை கிடோன் என்ற பெயரிலும், மொசாடினது முகவர்களாக செயற்படுகின்றவர்களை ஷயாமின் என்றும் அழைக்கின்றார்கள். மொசாடின் உபபிரிவுகள் மிகப்பெரிய ரகசியமாக பேடப்பட்டு வருகின்றன. அந்த பிரிவுகளின் பெயர்கள் பற்றியோ, அந்த பிரிவுகளின் சீர்பாடுகள் பற்றியோ, எப்படியான பிரிவுகள் எல்லாம் மொசாடினுள் இருக்கின்றன என்பது பற்றியோ பெரிதாக வெளியே யாருக்கும் தெரியாது. ட்ரொசோம், கெஷெட், மெட்சனா போன்ற மொசாடின் உள்ளகச் செயற்பாட்டு பெயர்கள் வெளியே பொதுப்பரப்பில் இங்கும் அங்குமாக பேசப்பட்டாலும் அவற்றினது உண்மையான படிகள் தொடர்ந்தும் மிகப்பெரிய ரகசியமாகவே இருந்து வருகின்றன. 2026ஆம் ஆண்டு என்பது இஸ்ரேலை மையப்படுத்திய யுத்தங்களுடன் தான் நகரப்போகின்றது. இஸ்ரேலை சூழ்ந்து வருகின்ற யுத்த மேகங்கள், மிகப்பெரிய களங்கள் இஸ்ரேலை மையப்படுத்தி விரியப் போகின்றன என்பதை கட்டியம் கூறி நிற்கின்றன. புதிய புதிய ஆயுதங்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்கள், புதிய புதிய படைக்கட்டுமானங்கள், அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய புதிய புதிய ஆயுதங்கள் என்று மத்திய கிழக்கின் நாடுகள் அத்தனையும் ஒரு பெரிய ஓட்டப் போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்க்கின்ற போது அடுத்து வருகின்ற வருடம் மிகப்பெரிய பிரளயங்களின் ஒரு ஆண்டாக இருக்கப் போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. அந்த கலோபரங்களில் இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவுகள் மிகப்பெரிய வகிபாகத்தை வகிக்கப் போகின்றன. நடக்க இருக்கின்ற யுத்தத்தின் போக்கையும் முடிவையும் தீர்மானிக்கப் போகின்ற சக்திகளாக இஸ்ரேலிய புலனாய்வு பிரிவுகள் இருக்கப் போகின்றன. அதனால்தான் இஸ்ரேலிய உளவு அமைப்புகள் பற்றிய அடிப்படைகள் சிலவற்றை உண்மையின் தரிசனம் நேர்களுடன் தொடர்ச்சியாக பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். எந்த ஒரு யுத்த செய்தியையும் கேட்கின்ற நேரத்தில், ஒரு யுத்த சூழலுக்குள் நிற்கின்ற தருணங்களில் ஒரு இராணுவ பார்வையை கொண்டவர்களாக நாங்கள் இருந்தால் மாத்திரம்தான் அந்த யுத்தத்தின் பக்கங்களை சரியானபடி எங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதற்கான ஒரு வகையிலான தயார்படுத்தல்கள் தான் தற்பொழுது வெளியாகி வருகின்ற உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகள். காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.